என்ன அப்ப நினைச்சாரு? நம்ம ஐயா பேசட்டு நம்ம கிட்ட. நான் நான் எதை சொல்றது என்ன சொல்றது? வேற சுவாரஸ்யம்னா ஐயா, மகிழ்ச்சி சொல்லிட்டீங்க. அதாவதுங்க, இல்ல இல்ல இல்ல, நீங்க சுவாரஸ்யமா, நீங்க ஒரு நீதி அரசர், முன்னாள் நீதி அரசர். உங்க உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட சம்பவங்கள், அதுவும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய இருக்கும். அதுல ஒண்ணு ரெண்டு எடுத்து விடுங்க. எனக்கு நீதிமன்றத்துல சுவாரஸ்யமான விஷயம் எல்லாம் எதுவும் ஞாபகத்துல இல்ல. இல்ல வாழ்க்கையில் ஐயா ஐயா வாழ்க்கையில் பேச இருக்கக்கூடிய வரும்போதே சுவாரஸ்யம் தான். ஐயா வாழ்க்கை பேச வரும்போதே திருவிளையாடல் நாகேஷ் மாதிரி புலம்பிட்டு வந்துட்டாரு. என்ன பேசுறது என்ன சொல்றது. ஆமா, சரி, நல்லது. முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா சொல்ல பார்ப்போம். நமக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி எவ்வளவு நேரம் வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா கொஞ்சம் ஒன்று ரெண்டு மட்டும் சொல்ல முயற்சி பண்றேன். அதாவது அதாவது ஒரு 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 டீ ஷாப்ல நீங்க, நானு, இணைத்தலைவர், செயலாளர் உட்கார்ந்து இருக்கார் ரவுண்ட் டேபிள்ல. இப்ப நம்ம பேசுறோம். ஆமா, கமலா நேரம்மா மட்டும் நம்ம பக்கத்துல இருக்காங்க. ஆமா, அவங்க காணோம். விமலா இடத்துல கமலா நேர் இருக்காங்க. ஆமா. சரி, ஓகே, நல்லது. அதாவது நிழலின் அருமை வெயிலில் தெரியும்பாங்க. ஆக வெயில், நிழலை பத்தி நம்ம எவ்வளவுதான் அருமையா பேசினாலும் வெயில் எப்படி இருந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் நிழலினுடைய அருமையே தெரியும். அதனால வாழ்க்கையில வந்து துன்பம் கஷ்டங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் வந்ததுன்னு தெரிஞ்சா தான் நம்ம அடைஞ்ச இன்பத்தினுடைய மகிழ்ச்சியினுடைய வீச்சு எவ்வளவு தூரம் இருந்ததுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதனால வாழ்க்கையில பெரும்பாலும் வந்து எல்லாம் மாறி மாறித்தான் வரும், ஒரே மாதிரி வராது. மாறி மாறித்தான் வரும் கொஞ்சம். அதாவது வாழ்க்கையின் சுவாரஸ்யமே எப்ப சாவுங்கிறது தெரியாததும் அடுத்து என்ன நடக்குதுங்கிறது தெரியாததும் தான். அடுத்து என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருந்தா நம்ம வாழ்க்கையில சுவாரஸ்யம் இல்லை. அதே போல எப்ப சாவோன்னு தெரிஞ்சிருந்தாலும் வாழ்க்கையில சுவாரஸ்யம் இல்லை. ஆக சுவாரஸ்யங்கிறதுல அடுத்து வரக்கூடியது இன்பமாவும் இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், கடந்துகிட்டே போயிட்டே தான் இருக்கு வாழ்க்கை. அப்படி நிறைய வாழ்க்கையில் சம்பவங்கள் இருக்கு. சுருக்கமா முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். நான் எனக்கு வந்து சுவாரஸ்யமா தோணக்கூடிய விஷயங்கள் சொல்றேன். அதுக்கு இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம் எல்லாம் கலந்தது தான். தலைவர் பொறுத்துக்கணும். தலைவர் பொறுத்துக்கணும். ஐயா, ஐயா, அதாவது இது உங்களுக்கு சகல உரிமையும் சகல எல்லாமே இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஏன்னா நீங்க நான் பேசலாம். வாழ்க்கையில சந்தோஷங்களை அதிகமா பெற்றேனா துன்பங்களை அதிகமா பெற்றேன்னுங்கிறதுல கணக்கு போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் துன்பம் தூக்கலா இருக்க மாதிரி தெரியுது. அதனால இல்ல, சொல்லிட்டேன் நான். எல்லாருக்குமே சரி, எல்லாருக்குமே தான். அதான். அதுல என்னன்னா, நான் கொஞ்சம் சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். நான் வந்து இப்ப சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ 5வது என்னோ படிக்கிற காலகட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாத்தியார், அறிவியல் வாத்தியாரு பாடம் கொடுத்துருக்க ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தார். அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணாம ஊருக்கு போயிட்டேன். அம்மாயி அப்பச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். வர முடியல அன்னைக்கு. ஞாயிற்றுக்கிழமை வர முடியல. திங்கட்கிழமை காலையில் அவசர அவசரமா எங்க மாமா கொண்டு வந்து விட்டாரு. விட்ட பிறகு நேரா ஸ்கூலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஸ்கூலுக்கு போயாச்சு. புத்தக பையோட எடுத்துக்கிட்டு அப்படியே போயாச்சு. அங்க நான் போகும்போதெல்லாம் இன்னைக்கு வந்து வாத்தியாருக்கு உடம்பு சரியில்லாம போயிடணும், அறிவியல் வாத்தியார் வரக்கூடாது, அவருக்கு பேதி போயிடணும், அப்படி இப்படி எல்லாம் வேண்டிக்கிட்டு போனா. அங்க போனா முன்னாடியே நிக்கிறாரு. பிரேயர்ல வந்து பிரேயர் தான் போக முடிஞ்சது. பிரேயருக்கு போய் பார்க்கும்போது அங்க நிக்கிறாரு, முன்னாடியே நிக்கிறாரு. ஐயோ, வந்துட்டாரே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்தாலும் இன்னைக்கு ஹோம்ஒர்க்கை அவர் மறந்துடணும், ஹோம்ஒர்க்கே கேட்கக்கூடாது, சனி ஞாயிறு 2 நாள் இருக்குது, அதெல்லாம் மறந்து போய் நினைச்சுக்கிட்டு ஹோம்ஒர்க்கை கேட்கக்கூடாது அப்படின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு உள்ள போய் உட்காந்து முதல் வகுப்பே வந்துட்டார். வந்து ஹோம்ஒர்க் எடுங்க எடு முதல்ல வந்த உடனே அதான் சொன்னாரு. ஐயோ, ஹோம்ஒர்க் எடுக்க சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எழுதவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பைக்குள்ள கையை விட்டோம். எப்படியாவது காப்பாத்து சாமி என்ன அப்படியே சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கிட்டு கையை ஒரே வலி. என்ன வலி? தேள் கடிச்சிருச்சு. உள்ள இருந்த தேள், ஒரு செந்தேல் ஒண்ணு கடிச்சிருச்சு. அவ்வளவுதான். கையை உதறிக்கிட்டு ஐயோ அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு அப்படி ரொம்ப சிரமப்பட்டு கடைசியில வந்து சரி உன்னை கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்ட்டாரு. எங்க கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க? பண்டுகாரர் கூட்டு போக சொல்லிட்டாங்க. அப்பா, இவர்கிட்ட இருந்து தப்பிச்சானா இவ்வளவு பெரிய வலிக்கு, அதுக்கு இவ்வளவு பெரிய வலியை சந்திக்க வேண்டியதா போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையான்னு சொல்லிட்டு கடவுளை திட்டிக்கிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா கொஞ்சம் வாழ்த்திக்கிட்டு கொஞ்சம் ஒரு பக்கம் கஷ்டத்தோடனே அப்படி போய் அவர் பண்டுகாரர்
மந்திரம் போட்டு மந்திரம் போட்டு திண்ணீர் போட்டாரு. வலி கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அப்படி ஒரு கஷ்டப்பட்டேன். வலி ரொம்ப சின்ன சின்ன வலி கூட எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இப்ப அந்த பெரிய வலிய அன்னைக்கு தாங்கிட்டேன். தாங்கிட்டுங்கிறத விட தாங்கித்தானே ஆகணும். வேற என்ன பண்றது? அந்த மாரி ஆயிப்போச்சு. ஒரு முறை இல்ல. எனக்கு 3 முறை தேள் கடிச்சிருக்கு. அதுக்கு பிறகும் வந்து ஒரு தடவ தட்டுப்பூரு மேயும்போது ஒரு தடவ கடிச்சிருச்சு. அதுக்கு பிறகு வந்து ஒரு நாள் கரை மேல வரும்போது ஒரு அது தேளா, பாம்பான்னு தெரியல. அந்த வலி வித்தியாசமா இருந்தது. 2 தடவ எனக்கு தேள் கடிச்சபோது இருந்த வலிய விட இது வேற மாரி இருந்தது. அதனால இது பாம்பாவும் இருக்கலாம். அல்லது எருமை தேளு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி பெரிய தேளாவும் இருக்கலாம். ஏதோ ஒண்ணு கடிச்சிருச்சு. அப்படி 3 தடவ கடிபட்டு, விஷம் பட்டு, விஷத்தினால கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஒரு தடவ பண்டுதுகாரர் பாடம் போட்டாரு. ஒரு தடவ வந்து டாக்டர் ஊசி போட்டாரு. ஒரு தடவ வந்து ஒரு பண்டுதுகாரர் வந்து மருந்த அரைச்சு குடுத்தாரு. இப்படி 3 வித வைத்தியத்திலயும் அது எப்படி சரியா போச்சு அப்படிங்கிறது தான், அப்போ நம்ம எத்தன விஷயங்கள்ல சரியா போறதுக்கு நம்ம வச்சிருக்கிறோங்கிறது ஒரு பார்த்துக்க வேண்டியதா இருந்தது. எப்படி ஒரு வழியா அதிலிருந்து இப்படி மீண்டு வந்து செத்து பொழச்சோம் அந்த மாரி. அப்படி ஒரு தடவ மட்டும் இல்ல, மறுபடியும் தண்ணீல 2 தடவ எனக்கு கண்டம். தண்ணி கண்டத்துல வந்து ஒரு தடவ எங்க அப்பா ஒரு தடவ நான் மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்துக்கு கூட்டிட்டு போய் கரையில நடடான்னு சொல்லி வச்சிருந்தாங்க. எல்லாரும் நடந்து போறாங்களே, நடந்து தான் போயிடலாம் மாட்டிருக்கு. நடக்குது எல்லாரும் போலாம் மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு டப டபடன்னு இறங்கி ஓடி போயிட்டேன். அது பார்த்தா தண்ணி ஏகப்பட்ட தண்ணி ஆயி தண்ணிக்குள்ள மூழ்கி, உள்ள சத்தம் போட்டுக்கிட்டே மூழ்கி, அது வந்து எங்க அம்மா இப்படி என்ன பார்த்து ஒரு வழியா தூக்கிட்டு போயி, அப்படி ஒரு காப்பாத்துனாங்க. இன்னொரு தடவ வந்து அதனால தண்ணி பார்த்தா எனக்கு ஒரு பயமாயிடுச்சு அதிலிருந்து. தண்ணியில வந்து நீச்சல் பழகிக்கடா, நீச்சல் பழகிக்கடான்னு சொல்லி எங்க அப்பா கூப்பிடுவாரு. நான் ஒரே ஓட்டம் தான். ஓடிட்டே இருப்பேன். தொரத்தி எல்லாரும் சுத்தி ஒரு 4, 5 பேரா வந்து சுத்தி வந்து வளைச்சு பிடிச்சு தூக்கிட்டு போயி, "நான் குடுவ கட்டி போடுறேன்யா, குடுவ கட்டி போடுறேன், போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, குடுவ கட்டாமயே தூக்கி தொப்புன்னு போட்டுருவாங்க உள்ள. அப்படி ஒரு தடவ போட்டு ஏன்னா சில பேரு 4 பேரு உள்ள இருப்பாங்க, தண்ணிக்குள்ள இருப்பாங்க. எங்க அப்பா அப்படி அப்படி ஒண்ணும் நம்பிக்கையோட தான் எப்படி காப்பாத்திரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட போட்டாரு. ஆனா என்ன துரதிர்ஷ்டம் அவைங்களுக்கே ஏமாத்திட்டு நான் போட்ட வேகத்துல உள்ள நல்லா நேரா கீழ போயிட்டேன். அது அது ஒரு தடவ செத்து பொழச்ச மாரி தான். அப்புறமேல் தேடி புடிச்செல்லாம் உள்ள வந்து மசுர புடிச்சு இழுத்து கொண்டு வந்து வெளியில போட்டாங்க. அப்படி ஒரு தடவ வந்தேன். இப்படியெல்லாம் அ செத்து செத்து பொழைக்க வேண்டியது தான் வாழ்க்கை. இன்னும் அதே மாரி பல தடவ செத்து செத்து பொழைச்சுட்டோம். இன்னும் பொழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இன்னும் பொழைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா, இன்னும் ஏதோ நம்ம செய்ய வேண்டியது இருக்குது போல இருக்குது. அதனால தான் கடவுள் இன்னும் நம்மள வச்சுக்கிட்டு இருக்காருன்னு நெனச்சுக்கிறேன் நானு. அப்புறம் இப்படி இந்த மாரி பள்ளிக்கூட காலத்தெல்லாம் தாண்டுன பிறகு, பள்ளிக்கூடத்துல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு தடவ நகப்பழம், நெல்லிக்காயும் சொல்லி பறிக்கிறதுக்கு ஒரு கவுண்டர் வீடு, அந்த ஜமீன்தார் வீடு அந்த காலத்துல கவுண்டர்ன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கமெல்லாம். கவுண்டர் வீட்ல பறிக்க போயி ஆ புடிச்சுக்கிட்டாங்க. ஒரு அ வேலைக்கார ஆள் புடிச்சுக்கிட்டாரு. அவர் புடிச்சு 2 என்ன மட்டும் இல்ல. இன்னொருத்தரையும் சேர்த்து 2 பேர்த்த வந்து அவர் புடிச்சு வச்சுக்கிட்டாரு. 2 கையிலயும் 2 பேத்தையும் புடிச்சு வச்சுக்கிட்டாரு. அப்புறம் வந்து 2 பேர்த்த இழுத்துட்டு போய் கட்டி போடுற முயற்சியில அவர் இழுத்துட்டு போயி, கயித்த வந்து ஒரு க கயிறு வந்து விறகுகளோட அதாவது மரங்களோட மரத்துக்குள்ள கிடக்குது. அத இழுத்தாரு. 2 பேத்துடைய கை ஒண்ணா புடிச்சுக்கிட்டு, அந்த பக்கம் இன்னொரு கையில கயித்து இழுக்கும்போது 2 பேரும் உதறிக்கிட்டு ஒடியாந்து தப்பிச்சு ஒடியாந்துட்டோம். அப்படி ஒடியாந்து சித்தாள மேல ஏறி குதிச்சு, அப்படியே ஒரு வழியா தப்பிச்சோம், பொழச்சுக்கிட்டு ஓடி வந்தோம். அப்படியெல்லாம் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு சின்ன பள்ளிக்கூட வாழ்க்கையில. அதற்கு பிறகு காலேஜ்ன்னு வந்தா, நான் காலேஜ் போகல. முதல்ல வந்து பாலிடெக்னிக் போனேன். பாலிடெக்னிக்ல வந்து டிப்ளமோ கோர்ஸ் 3 வருஷம் கோர்ஸ் படிச்சேன். அது ஒரு டிப்ளமோ இன் கமர்ஷியல் பிராக்டிஸ்ன்னு ஒரு கோர்ஸ். நெறைய பேத்துக்கு இருக்கிறதே தெரியாது. அந்த கோர்ஸ்ல போய் சேர்ந்துட்டு படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில பசங்க திடீர்னு ஒரு நாள் வந்து எக்ஸாம வந்து பாய்காட் பண்ணாங்க. எக்ஸாம் பாய்காட் பண்றதுங்கிற விஷயமே எனக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் தெரியாது. அப்படி பரீட்சைலாம் கூட எழுத மாட்டேன்னு சொல்லி பசங்க சொல்ற முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நெனச்சுக்கிட்டு நானு அப்புறம் வந்து இல்ல நாங்கலாம் பரீட்சைலாம் விடமாட்டோம். பரீட்சை எழுதியே தீரணும். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பசங்க சொல்றத கேட்காம போயி, நானும் இன்னும் 2 பேரும் எழுதுனோம். அது என்னன்னு பார்த்தா கடைசில இந்த 3 பேருமே வந்து சேலம் மாவட்டத்துக்காரங்க. இந்த சேலம் மாவட்டத்துக்காரங்களுக்கு இத பற்றி அனுபவமே இல்லைன்னு நெனைக்கிறேன். அதனால 3 பேரும் சேலம் மாவட்டத்த சேர்ந்த 3 பேரும் போய் எழுதிட்டு வந்துட்டோம். அப்புறம் அன்னைக்கு நைட்டு சாயந்தரத்தில பசங்கள்லாம் வந்து எங்க டிபார்ட்மெண்ட் பசங்கள்லாம் வந்து அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அடிக்கிறதுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அங்கிருந்து ஓட்டம்.
நைட்டு ஆயிடுச்சு. இரவு கட்டிக்கிட்டே இருக்குது. இருட்டுக்குள்ள ஓடோன்னு ஓடுறோம். எங்கெங்கேயோ ஓடுறோம். காடு மேடெல்லாம் ஓடி, ஓடி, ஓடி மரங்களுக்கு அடியிலலாம் படுத்திருந்து, அப்படியே ஒரு நைட்டு 12 மணி வரைக்கும் எல்லாம் ஊர் அடங்குற வரைக்கும் எல்லாரும் பசங்கள்லாம் போய் அவிங்க ரூம்ல போய் படுக்கிற ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன். படுக்கிற வரைக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்து, சரி இனிமேல் நம்மள யாரும் வந்து தொரத்த மாட்டாங்கன்னு சரி ஒரு நம்பிக்கை வந்த பிறகு, ஒரு பையன் நேரா ஊருக்கே போயிட்டான். மேட்டூருக்கே போயிட்டான். 2 பேர் மட்டும் இருந்தோம். நானுங்க ராசிபுரத்துக்கார ஒரு பையனும். 2 பேர் மட்டும் ஒண்ணா ஓடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போயி அந்த ஹாஸ்டல் பின்னாடி பெரிய இது பைப் இருக்கும். அந்த தண்ணி கழிவுநீர் தண்ணி வரக்கூடிய பைப்பு மேல பாத்ரூம்ல இருந்து வர பைப் மேல இருக்க ரூமுக்கு இருந்து கீழ வரும். அந்த பைப்ப புடிச்சு மேல ஏறி, அப்புறம் மொட்டை மாடி போய் மொட்டை மாடியிலிருந்து அப்புறம் அப்படி படிக்கட்டுல வந்து ரூமுக்கு போயி, அப்படி ரூம் அருங்காம திறந்து போய் உள்ள படுத்துன்ட்டு படுத்திருந்தா தூக்கம் வரவே இல்ல. அப்புறம் அப்படியே தூங்கிட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். எல்லாமே வந்து கதவ டம்மு டம்மு டம்முன்னு தட்டுறாங்க. தட்டி வெளிய வந்த பிறகு ஆள் கொண்டு காய்ச்சி மூச்சுன்னு எல்லாம் கத்துறாங்க. சரி, இனிமேல் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். நீங்க சொல்றபடி கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்ட இனிமேல் சொல்றபடி கேட்டுக்கிறோம்லாம் சொல்லி அப்புறமேலு தான் எல்லாம் விட்டாங்க. அப்படி வந்து அவங்க கூட ஒரு சமரசம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் சமரசம் பண்ணிக்கிட்ட பிறகு தான் அதுக்கு பிறகு தான் அவங்க கூடலாம் நல்லா நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதுவரைக்கும் போவோம் காலேஜ் கிளாஸ்க்கு போவோம். நம்ம பாட்டுல படிப்போம், வாத்தியார் சொல்ல கேட்போம், வந்துருவோம். ஆனா பசங்களோட பழகுறதுங்கிறது எனக்கு அந்த இன்சிடென்ட்க்கு பிறகு தான் எல்லாத்து கூடயும் பழகுறது, அவங்களும் நம்ம கூட வந்து பழகுறது, நாமளும் அவங்க கூட பழகுறதுங்கிறதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் ஏற்பட்டது. அதன் பிறகு தான் எல்லாமே நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டோம் எல்லாருமே. அப்படி ஒரு இன்சிடென்ட்க்கு பிறகு எல்லாமே நட்பு எல்லாமே இந்த வெறுப்பெல்லாம் போய் நட்பாகி போச்சு. அப்புறம் எல்லாம் எல்லாம் இணைபிரியா நண்பர்கள் போல எல்லாம் ஆயிட்டோம். அதுக்கு பிறகு ஒரு சமயம் பள்ளிக்கூடத்துல வந்து ரொம்ப அறுக்கிறேனா சரி. நல்லா சுவாரஸ்யமா இருக்கு அப்புறம் அந்த சார். நல்லா இருக்கு. விளையாட்டு விழாவுக்காக போட்டி நடத்துறதுக்காக எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஹாஸ்டல்ல அப்படி ரவுண்டா இருக்கும். இந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே ரவுண்டா சுத்தி வர மாதிரி ஓட்டப்பந்தயம்லாம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அங்கெல்லாம் இந்த ஸ்பீக்கரு, மைக்கு, ஸ்டேஜ் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்போ ஒரு பிரச்சனை என்ன பசங்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எல்லாத்தையும் உடைச்சு போட்டாங்க நைட்டோட நைட்டா. மைக்கு போச்சு, ஸ்பீக்கரு, மேடை, ஸ்டேஜ் கீஜ் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டாங்க. அப்புறம் விளையாட்டு விழா நடக்கல. சரின்னு சொல்லிட்டு உடனே காலேஜ்ல வந்து இன்டெஃபினிட்லி க்ளோஸ் அப்படின்னு சொல்லி ஐசி போட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, அதுக்கு பிறகு ஒரு 1 வாரம் கழிச்சு வாங்க காலேஜுக்குன்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் லெட்டர் வந்தது. சரி, ஏதோ காலேஜ் மறுபடியும் திறந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா என்கொயரி. என்கொயரி கூப்பிட்டு வச்சு என்ன நடந்தது? யாரு உடைச்சா? எப்படி உடைச்சா? நீ உடைச்சியா? அப்படி இப்படின்னு கேட்டு பிரின்சிபால் கன்னா பின்னான்னு கேட்கிறாரு. ஏதேதோ கேட்டாரு. நானு எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஒரே வார்த்தைய பாடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சரி, நீ தான் நல்லா எழுதுவிய. அப்பவே கையெழுத்து பத்திரிக்கைலாம் அங்க நடத்திக்கிட்டு இருந்தேன். அதனால அது தெரியும். அவர் பிரின்சிபாலுக்கு லைப்ரரியில எல்லாம் கையெழுத்து பத்திரிக்கை போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யாரோ சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. நீ தான் நல்லா எழுதுவிய. எழுதி கொடு என்ன நடந்ததுன்னு அப்படின்ட்டாங்க. என்கிட்ட பேப்பரை கொடுத்து பேனாவை எடுத்து எழுத சொல்லிட்டாங்க. நான் போய் எனக்கு என்னமோ காட்டுக்குள் வந்து ஆட்டுக்குட்டி பிடித்து கசாப்பு கடைக்கு அனுப்புகிறீர்கள் ஆச்சா போச்சான்னு ஏதோ எழுதி நான் நண்பர்களை காட்டிக் கொடுக்க மாட்டேன், நான் காட்டிக் கொடுக்கும் துரோகி அல்ல ஆச்சா போச்சான்னு எழுதிட்டு அப்படி எனக்கு எதுவும் தெரியாது, தெரிந்திருந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வீராவசரம் எல்லாம் பேசி எழுதி கொடுத்துட்டு பாட்டுல வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா என்ன ஹாஸ்டல் விட்டு தூக்கிட்டாங்க. ஹாஸ்டல் இனிமேல் இடம் கிடையாது, நீ வெளியில போய்க்குன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்புறம் வெளியில தேடியில வெளியில படிச்சது என்ன படிச்சேன் அதையும் சொல்லித்தானே ஆகணும். எனக்கு வந்து அந்த செகண்ட் இயர்ல படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல ஒழுங்கா தான் படிச்சேன். செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு பொண்ணு மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு வருது. காதல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம். அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு அதுலயே மூழ்கிட்டு அப்போ வந்து ஒருதலை ராகம் படம் வேற வந்துடுச்சு. அந்த படத்தை வேற பார்த்துட்டு அவன மாதிரி வச்சுக்கிட்டு நாமளும் ஒருதலை ராக கதாநாயகன் மாதிரி ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே காலத்தை வச்சுக்கிட்டு அப்படியே துயரத்துல அப்படியே துன்பமாவே இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி எப்போ அந்த சோகத்துல இருக்கிறதையே அப்போ ஒரு வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருந்த தாடி கிடியெல்லாம் விட்டுக்கிட்டு வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருந்த காலம். அப்படி இருந்ததுல தியரி பேப்பர்லாம் பாஸ் பண்ணிட்டேன். 2 ப்ராக்டிக்கல் பேப்பர் மட்டும் ஷார்ட் ஹேண்டும் டைப் ரைட்டிங் மட்டும் என்னால் பாஸ் பண்ண முடியல. மொத்தத்தில் ஃபெயில் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன்.
ஒரு அரியர்ஸ் போய் எழுதி ஒரு தடவை அரியர்ஸ் எழுதி பார்த்தேன். அந்த சமயத்துல அந்த பொண்ணு வந்தா. அவ என்ன திருப்பி கூட பார்க்கல. அவகிட்ட பேசுனா அவ மூஞ்ச திருப்பிட்டு போயிட்டா. சரி இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. உடனே போய் டிசி கொடுங்க, எனக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் டிசி எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எழுதி அப்ளை பண்ணி அதை வாங்கிட்டு வந்து வந்து சேர்ந்துட்டேன். அவ்வளவுதான். இனிமேல் படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு. இனிமேல் படிப்பு அதுல பாஸ் ஆகல, ஃபெயில் ஆயிட்டுன்னு வீட்டுல வந்து சொல்லிட்டேன். அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஷாக்கிங், அதிர்ச்சி. நல்லா படிக்கிற பையன் இப்படி போய் இப்படி வந்துட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. சரி நானும் சரி வருத்தம் இருந்தாலும் சரி கதை கவிதைன்னு ஏதாவது ஒன்று எழுதிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டே கிடந்தேன். அப்படி இருந்தபோது அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, எங்க அப்பாவும் அண்ணனும் அவங்க 2 இடத்துக்குள்ள பேசி இவனை மறுபடியும் படிக்க வைப்போம்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. மறுபடியும் படிடுறா அப்படின்னு சொன்னாங்க, ஒரு வார்த்தை தான். படிடான்னு சொன்னோடனே எனக்கு ஏதோ பொறி தட்டுன மாதிரி ஆகிப்போச்சு. சரி படபடன்னு வேலையை செய்ய தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணேன், எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் +1 படிச்சுட்டு போயிட்டேன். இப்போ 11ஆம் வகுப்பு முடிச்சதோட பாலிடெக்னிக் போயிட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டாங்க, அந்த கோர்ஸ் 12வது வரைக்கும் மாத்திட்டாங்க. +2 வந்துடுச்சு. நான் வந்து இப்போ +1 இந்த 11th ஸ்டாண்டர்டுடைய கடைசி செட்டு. அப்புறம் +2 வந்துடுச்சு. அப்புறம் வந்து நேரா ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியாது. அப்புறம் பிரைவேட்டா ரத்னா டியூட்டோரியல் காலேஜ்னு சொல்லி அடிக்கடி கல்கண்டிலாம் விளம்பரம் வரும். அதை பிடிச்சி அதுக்கு எழுதி போட்டு டியூஷன்ல சேர்ந்து அதை பாடப்புத்தகம் அந்த பேப்பர்லாம் வாங்கி அதை படிச்சு பிரைவேட்டா எழுதி அது நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டேன். ஏற்கனவே 3 வருஷம் படிச்ச சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் ரெலவெண்டா இருந்தனால பாஸ் பண்ணிட்டேன். தமிழ்லையும் காமர்ஸ், இங்கிலீஷ் இதுல எல்லாமே நல்ல மார்க், எக்கனாமிக்ஸ் எல்லாம் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன். காலேஜில் சேர்க்கும்போது இங்கிலீஷுக்கு வா, காமர்ஸுக்கு வா, அங்க வா, இங்க வான்னு சொல்லி எல்லாம் தான் கூப்பிட்டாங்க. கடைசியில் நான் தமிழ் தான் படிப்பேன், படிச்சா தமிழ் லிட்ரேச்சர் தான் படிப்பேன்னு ஒரே பிடிவாதமா இருந்து தமிழ் லிட்ரேச்சர் சேர்ந்தா என் ஸ்கூல்ல என் கிளாஸ்ல 3 பேர். அந்த 3 பேரும் கடைசி வேலை வந்தாங்களான்னா ஒரே வருஷத்துல 2 பேர் போயிட்டாங்க. நான் ஒத்தையா வந்து 3 வருஷம் படிச்சேன். 10 வாத்தியாருக்கு. வாத்தியார் 10 பேர், ஸ்டூடெண்ட் ஒரே ஒருத்தன். அப்படி படிச்சு அந்த காலேஜ்ல டிகிரி முடிச்சிட்ட பிறகு அந்த முடிக்கும் போதெல்லாம் எனக்கு தமிழ் இருந்த ஆர்வம் வந்து அப்புறம் வாழ்க்கை பத்தி யோசனை வந்துருச்சு. தமிழை படிச்சு அந்த காலத்துல வந்து வேலை வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரியான நிலைமை இருந்தது. அதனால என்ன பண்ணேன், இனி தமிழ் படிச்சு தமிழ் ஆர்வமா இருந்தாலும் படிச்சு பிரயோஜனம் இல்லை, வேற ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதனால லா காலேஜுக்கு அப்ளை பண்ணேன். லா காலேஜ் நல்ல வேலை, நான் சும்மா தான் போய் ஒன்றும் படிக்கல, ப்ரிப்பேர் பண்ணல, போய் நேராக புதுச்சேரி காலேஜில் லா காலேஜில் போய் எழுதிட்டு வந்தேன். அது எழுதி வந்ததில் வந்து என்னன்னா எதிர்பார்க்கவே இல்லை, பாஸ்ன்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்து வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள நான் அவசரப்பட்டு போய் எம்ஏ வந்து பிரசிடென்சி காலேஜில் சேர்ந்துட்டேன். ஒரு வாரம் காலேஜுக்கும் போயிட்டேன். அப்புறம் வந்து ஹாஸ்டல்லையும் சேர்ந்துருந்தேன். அப்புறம் அதெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு ஒரு வழியா வந்து புதுச்சேரியில் சேர்ந்து லா காலேஜ் படிச்சு அப்புறம் அதில் ஒரு 3 வருஷம் முடிச்சு அப்புறம் வக்கீலா ஒரு 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி தெய்வாதீனமா ஒரு ஜட்ஜுக்கு ஜுடிஷியல் ஆஃபீஸர் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஜட்ஜும் ஆகி இதுக்கிடையில கல்யாணம் ஆகி அதுக்கு 2 குழந்தைகளும் பெற்று வாழ்க்கையில பல கஷ்டங்கள். எனக்கு சோகமான காலகட்டம்னா அந்த பாலிடெக்னிக் படிச்சுட்டு 3 வருஷம் படிச்சுட்டு தோல்வியா வந்து வீட்டுல உட்கார்ந்துருந்தேன் பாரு, அந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டமான காலகட்டம் தான். ஆனா அந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கைங்கிறதே வாழ்க்கையில் அமைஞ்சுது. அதனால அந்த கஷ்டத்தோட அதை பார்க்கும்போது தான் எனக்கு அது சந்தோஷமே தெரியுது. ஏதோ உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி அப்படின்னு ஒரு பாட்டு வருது இல்லையா, அது உண்மையா என் வாழ்க்கையில் நடந்தது. என் மனைவி கரம் பிடிச்சு விடுறதுதான் எனக்கு அந்த வேலை கிடைச்சது. அதுக்கு பிறகுதான் வாழ்க்கையே ஒளிமயமா ஆச்சு. ஆக இதுதான் என்னுடைய கதை. நன்றி, வணக்கம். அதாவது இந்த 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 இதுதான் சுவாரஸ்யம். எவ்வளவு அழகா ஜாலியா சொன்னாரு. இத கேட்கறதுக்கு மத்தவங்களுக்கு கொடுத்து வைக்கலையே, நேர்ல எல்லாம் போயிட்டாங்களே. விடுங்க, ஏதோ மனசுல இருக்கிறத கொஞ்சம் சொல்லியாச்சு. 5 பேர் கேட்டாலும் வெளியில சொன்னது நான் ஒருத்தன் சொல்லி எல்லாம் எத்தனை பேர் சொன்னாலும் அதே தானே எனக்கு ஃபீலிங். நாளைக்கு வெளியில ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நீங்க அந்த குழாயில ஏறுனது, அப்புறம் போய் அந்த அடிக்க வந்தது எல்லாமே கண்ணு முன்னால காட்சியா தெரிஞ்சது.
நல்லது, நல்லது, நல்லது. சரி. ரொம்ப எல்லாரும் நாளைக்கு மகிழ்ச்சி. யூடியூப் வரும்போது பாத்துருவாங்க, பதிவுகள் வரும்போது பாத்துருவாங்க. ஒரு ஆமா. ஜட்ஜ் இன்னைக்கு ஐயாவோட இப்ப பதிவாகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னமோ இடையில இல்ல, கட் ஆச்சு, மறுபடியும் வந்துருச்சு. பார்க்கலாம். இப்ப ஆமா, ஆமா. ஐயாட்ட ஒரு கேள்வி, சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கேளுங்க. ஒரு பொண்ணை பார்த்தோம்னு சொன்னீங்கல்ல படிக்கும்போது, ஆமா. இப்ப அதுக்கப்புறம் சந்திச்சீங்களா? இல்ல அதுக்கு பிறகு எங்க ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் மீட்டிங் ஒண்ணு வச்சாங்க. ஆ அந்த நீங்க மீட்டிங் வேற நீங்க வேற ஏன் பழைய ஞாபகம் எல்லாம் தூண்டிட்டு குடும்பத்துல குழப்பம் உண்டாக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்ல, இதை அவர் சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு அரச புரசலா இதெல்லாம் வீட்டுல தெரியும் சொல்லி அப்படின்னு நினைக்கிறேன். அரச இது புரசலா அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சரி. ஐயா நேரம் ஆயிருச்சு. ஓகே. நல்லது, நல்லது, நல்லது. இல்ல ஐயா அதை அதுக்கு அழைப்பு பிறகு சொல்லிட்டு வந்து சந்திச்சேன். ஓல்டு அவங்ககிட்ட எல்லாம் பேசினேன், பழகுனேன். அப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது. போன்ல பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். அவங்க வாழ்க்கை வேற மாதிரி. அவங்களும் ஒரு நிறைய பாதிப்புகள் வாழ்க்கையில. அவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, நாம ஒரு பக்கம் இருக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப அந்த அடிக்கடி அந்த பாட்டை பாடுவீங்க போல் இருக்கு. வெள்ளை புறா ஒன்று. வெள்ளை புறாலாம் இல்ல. நல்ல புறா. ஒரு தலை ராகம் இந்த வகையினில் சாகும். அப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்களும் லவ் அருமை. பண்ணி சொன்னாங்க. அவள் இரக்கத்தை அவங்க தேடும். பேசிக்கிட்டதுல தெரிஞ்சது. அவங்களும் லவ் பண்ணாங்க. ஆனா அவங்களும் சொல்லிக்கல, நானும் சொல்லிக்கல. இதுதான் கதை. என்னாலே நல்லா சொல்ல இருந்தா முடியல. நல்லா அவங்க சிறப்பு, யார் சிறப்பு. சொல்லுவான்னு எதிர்பார்ப்புலயே இருந்துட்டாங்க. இல்ல, ரொம்ப முத்தாய்ப்பா அந்த நிகழ்ச்சியை முத்தாய்ப்பா முடிச்சீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்லது, நல்லது. நன்றி, நன்றி, நன்றி. நன்றிங்கய்யா. ஓகே, ஓகே. மணி ஆச்சு, 9:15 ஆச்சு. ரொம்ப சிறப்பாக பேசினீர்கள் ஐயா. அதாவது நல்லது, நன்றி, நன்றி. உங்களுடைய சிறு வயது இதுதான், அதாவது எதிர்காலத்துல ஜட்ஜாக ஆவோன்னு தெரியாதே சின்ன வயசுலயே நிறைய தவறுகளை பண்ணிருக்கீங்க, சீர்திருத்தம் பண்ணி. அது அது சின்ன வயசுல செய்யறதா மாணவ தவறு சேட்டை. இல்லம்மா. குறும்பு. மாணவ பருவம் தானே, மாணவ பருவம் தானே. அதான். இளவயது துடிப்புகள், உற்சாகங்கள் அப்படி பசங்களோட சேர்ந்துட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தது. இதுலதான் எல்லாம் இதுலதான் சராசரி சுயசரிதை மாணவன் தான். நிக்குது. நானும் ஒரு சராசரி மாணவன் தான். ஆமா, எதையும் ஆமா. ஒளிவு மறைவு இல்லாம சொல்றதுதான் சுயசரிதை. அத சொல்லிட்டாரு. சொல்றது இப்ப வயசாயிடுச்சு, சரிங்க. இனிமேல் சொல்லி நான் சொல்றதுனால என்ன தப்பு? இதான். நல்லது. சுயசரிதை வந்துட்ட போது அப்புறம் நமக்கு பின்னாடி இருக்கிற சுவாசங்கள்லாம் கொஞ்சம் சொல்லதானே வேணும். அதனால ஒண்ணும் தவறில்லை. மிக அழகாக சொன்னீங்க. இறுதி முத்தாய்ப்பாக மிகவும் சிறப்பாக, மகிழ்வாக, ரசிப்பாக, சிரிச்சு கண்ணுதனியே வந்துருச்சுன்னா பாத்துக்கங்களேன். ஆமா. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தது. இதோட நிகழ்வை முடித்துக் கொள்வோம். ஜெயா அவர்கள் நன்றியுரையாற்றுவார்கள்.